இப்பொழுது நாம் ஹியூமன் சைக்கிள்ல சாப்டர் 13 பார்த்து கொண்டிருக்கின்றோம். தலைப்பு ரீசன் அண்ட் ரிலிஜன், மனிதனுடைய அறிவு, மதம், ரிலிஜன். போன செஷன்ல பேராகிராஃப் 1 and 2 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுக்கு அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. விலங்கிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காண்பிப்பது மனிதனுடைய அறிவு தான். நோ டவுட் அறிவு ஒரு முக்கியமான இடத்தை மனிதனுக்கு முக்கியமான இடத்தை வழங்குகின்றது. அறிவு இல்லைன்னா அவனால செயல்படவே முடியாது. இதுதான் உண்மை. ஆனால் அதுவே எல்லாமா அனைத்துமா என்றால் கிடையாது. ஏன்னா மனிதனுடைய அந்த ஒரு மாபெரும் முயற்சி பார்த்தோம் அப்படின்னா, வேற ஏதோ ஒரு உயர்வான ஒரு லட்சியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய ஒரு மாபெரும் முயற்சி. அந்த முயற்சிக்கு மனிதனுடைய அறிவு போதுமானதாக இல்லை. அதை நிறைவேற்றுவதற்கு போதுமானதாக இல்லை, போதுமான சக்தி வாய்ந்ததாக இல்லை. அது என்ன முயற்சி? அந்த முயற்சி என்பது வெறும் மனிதன் தன்னுடைய வாழ்வை இந்த புவியில் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது மாத்திரம் அல்ல, அல்லது அவனுடைய குடும்பம் இவைகளை எல்லாம் திருப்திப்படுத்தும் பொருட்டு அவனுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வது மாத்திரம் அல்ல. எதற்காக உண்மையிலேயே அந்த எந்த பெருமுயற்சியில் மனிதன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் என்றால், ஒருவருக்கு அகமுகமாக ஒரு முழுமையை அடைதல், தனக்குள்ளேயே முழுமையை அடைதல், அது மாத்திரம் பத்தாது. அவருடைய புற இயல்பிலும் ஒரு முழுமையை அடைதல், இன்னர் அண்ட் அவுட்டர் பெர்ஃபெக்ஷன். இவை இரண்டையுமே ஒரு சமசீரான நிலையில், ஒரு ஒத்திசைவான நிலையில் எட்டுதல். இது ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தனக்குள்ளேயே மறைந்திருக்கும் அந்த இறை மெய்மை, டிவைன் ரியாலிட்டி, அதை கண்டறிந்து நாளடைவில் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ரூ பர்சன் என்பது அவனுடைய ஆன்மன், அதை வெளியில் கொண்டு வருது. இதுதான் மனிதகுலம் ஈடுபட்டிருக்கும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த முயற்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய அறிவு போதாது. அறிவை வைத்துக் கொண்டு இதை சாதிக்க முடியாது. இதுதான் முயற்சி. இந்த முயற்சியில் தான் மனிதகுலம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இதை மனிதகுலம் தன்னுடைய அறிவை மாத்திரம் வைத்துக் கொண்டு சாதிக்க முடியாது. ஒரு மனிதன் தத்துவ ரீதியாக முன்னேறி இருக்கலாம். அழகுணர்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய ஏஸ்தட்டிக் சென்ஸ் அதுல முன்னேறி இருக்கலாம். தார்மீக நெறிகளை நல்லா வளப்படுத்தி இருக்கலாம். உடல் சம்பந்தப்பட்ட அந்த பண்பாட்டினை அவன் நன்றாக வளர்த்திருக்கலாம். இதெல்லாம் அவன் அறிவை வைத்துக் கொண்டு இதெல்லாம் அவன் செம்மைப்படுத்த முடியும். ஒரு கலாச்சாரமான நாகரிகத்தை உருவாக்கலாம். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல சமுதாயத்தை படைக்கலாம். ஆனால் இது அந்த ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த உயர்வான நோக்கத்தை அடைவதற்கு இது மாத்திரமே பத்தாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பொதுவாக ஒரு வலுவான மனம் ஒரு வலுவான உடலில் என்று நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு கூற்றை நாம் கேட்டிருக்கிறோம், சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி. உடல் எதற்காக இருக்கின்றது என்றால், மனிதன் அறிவை வைத்துக் கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தவும், வாழ்வை சிறப்பாக முறையில் வாழ்வதற்காகவும் உடல் அதனுடைய உபயோகம் இதுதான் என்று
காலம் காலமாக எண்ணப்பட்டு வருகின்றது. ஒரு சவுண்ட் மைண்ட், ஒரு வலிமையான மனம் என்றால் என்ன என்றால், அறிவு தெளிவான முறையில் செயல்படுதல், மனதை நன்றாக வளப்படுத்தி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துதல். இதுதான் சவுண்ட் மைண்ட். இந்த சவுண்ட் மைண்ட் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் என்ன விளக்கத்தை கூறுகின்றார் என்றால், இது வெறும் தகவல்களையும் எண்ணங்களையும் ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் தன்னுடைய தேவைக்காகவும், சமுதாயத்தின் தேவைக்காகவும், தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யவும், தன்னுடைய வேலையை சரியாக பார்க்கவும், வெறும் தகவல்களை சேகரிப்பது மாத்திரம் அல்ல அப்படிங்கிறார். வலிமையான மனம் என்றால் வெறும் அக்வசிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸ் அது அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மாறாக மனித மனதை வளப்படுத்துவது என்றால் அதை எல்லா வகையிலையும் மனிதனுடைய எல்லா திறன்களையும் உள்ளடக்கி அதை பண்படுத்த வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் அவனுடைய இன்டெலெக்சுவல் அறிவு ரீதியாக, தார்மீக ரீதியாக, கலையுணர்ச்சியுடன் பொருந்திய எல்லா விதமான ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கும் பொருத்தமான முறையில் அந்த மனதை தயார்படுத்துவதுதான் சவுண்ட் மைண்ட். அவன் நன்ற தத்துவ அறிவை கொண்டிருக்க வேண்டும், விஞ்ஞானபூர்வமாக அறிவை கொண்டிருக்க வேண்டும். கலை, அரசியல், சமுதாய வாழ்க்கை இதெல்லாம் மனிதன் செம்மையாக மனதை கொண்டு அவன் இதில் ஈடுபட வேண்டும். இதுதான் வலிமையான மனம் என்று குறிப்பிடுகின்றார். தற்கால மனம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், தற்கால மனம் விஞ்ஞானபூர்வமாக இருக்கின்றது, பொருளாதார நோக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. வாழ்விற்கு அது உதவுகின்றதா, என்னுடைய இன்றைய நேரத்திற்கு பயனுள்ளதாக இருக்கின்றதா என்கின்ற ரீதியில்தான் தற்காலத்திய மனம் செயல்படுகின்றது. ஆனால் பண்டைய காலத்து மனங்கள் எவ்வாறு செயல்பட்டன என்றால், தத்துவ ரீதியாக செயல்பட்டன. அழகுணர்ச்சியை வெகுவாக அவைகளுக்கு கவனம் செலுத்தின. அதே போல பண்டைய காலத்தில் எது லட்சியமாக கொண்டு மனிதர்கள் கொண்டிருந்தார்கள் என்றால், அழகுணர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வாழ்வை அறிவுபூர்வமாக வாழ்வதற்கும், சரியான முறையில் வாழ்வதற்கும் அந்த அழகுணர்ச்சியை இழந்து விடாத வண்ணம் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். எல்லாத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகுணர்ச்சியை அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் மாடர்ன் மைண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, மாடர்ன் மைண்ட் எதுக்கு முக்கியத்துவம் தருகின்றது என்றால், எல்லாமே நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வருகின்றதா, அவ்வளவுதான் எனக்கு முக்கியம். நடைமுறைக்கு இது தேவையா இல்லை தேவையில்லையா, இதுல அழகுணர்ச்சி என்பது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தற்காலத்திய மனிதன் எப்படி செயல்படுகின்றான் என்றால், அவனுடைய மனதை அவனுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தகுந்தவாறு மனதை அவன் பயன்படுத்திக் கொள்கின்றான், அவ்வளவுதான். இதை பகவான் மென்டலைஸ்டு பிசிக்கல் லைஃப் என்று கூறுகின்றார். மென்டலைஸ்டு பிசிக்கல் லைஃப் என்று கூறுகின்றார். இதுல அறிவை ஒரு மனிதன் சிறப்பாக பயன்படுத்துகின்றான். எதற்காக பயன்படுத்துகின்றான் என்றால், அவனுடைய நடைமுறை வாழ்வை சரியான முறையில் அவனுடைய உண்ணுவதற்கும், உறங்குவதற்கும், வேலைகளை செய்வதற்கும் அவனுடைய அறிவை மனிதன் சிறப்பாக பயன்படுத்தி கொள்கின்றான். அந்த அளவுக்கு தான் மனிதன் தன்னுடைய மனதை பயன்படுத்தி கொள்கின்றான். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், மென்டலைஸ்டு பிசிக்கல் லைஃப் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த பகவான் என்ன கூறுகின்றார், இந்த சப்ஜெக்டிவ் ஏஜ், அதாவது உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் காலம் எதற்கு நம்மை அழைத்து செல்கின்றது என்றால், பண்டைய காலத்து உண்மைகள், அந்த லட்சியங்கள், அதை நோக்கித்தான் அழைத்து செல்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
என்ன உண்மையை நோக்கி மனிதன் செல்கின்றான் என்றால், மனிதன் வெறும் உடல், மனம், உணர்ச்சிகளை சார்ந்த மனிதன் மாத்திரமல்ல. மனிதன் என்பவன் என்னவென்றால், உண்மையிலேயே மனிதன் என்பவன் ஒரு வளர்ந்து வரும் ஆன்மா. ஒரு வளர்ந்து வரும் ஆன்மா தன்னை மனிதனுடைய மனம், உடல், வாழ்வு அதன்ற மூன்றின் மூலமாக தன்னுடைய பூரணத்துவத்தை எட்ட முயல்கின்றது. அதுதான் உண்மை என்று கூறுகின்றார். எது உண்மை என்றால், மனிதனுடைய ஆன்மாதான் இங்கே வளர்கின்றது. தன்னுடைய வளர்ச்சிக்கு மனிதனுடைய உடல், மனம், வாழ்வு இதை மூன்றையும் அது பயன்படுத்திக் கொள்கின்றது என்கின்ற உண்மையை நாம் அறிவோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் இவ்வாறு நம் இந்த திசையில் சிந்திக்கும் பொழுது ஒரு உயர்வான லட்சியம். உயர்வான லட்சியம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆன்மா ஒரு முழு ஆளுமையில் செயல்படுதல். ஒரு மனிதனுடைய ஆன்மா இப்ப பின்னில் இருந்து செயல்படுகின்றது. ஆனால் உயர்வான லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், ஆன்மா முன்னிலையில் இருந்து செயல்படுதல். அத்தகைய சூழ்நிலையிலே ஒரு மனிதனுடைய மனமும் உடலும் ஒரு தூய்மையான அம்சங்களாக இருக்க வேண்டும். இதை நோக்கித்தான், இதுதான் உயர்வான லட்சியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெறும் மனம் சார்ந்த சடரீதியான வாழ்வை மனிதன் வாழாமல், ஒரு ஆன்மீக ரீதியான வாழ்வு, ஸ்பிரிச்சுவலைஸ்டு லைஃப், அது அகத்திலும் சரி புறத்திலும் சரி ஒரு ஸ்பிரிச்சுவலைஸ்டு லைஃப், அதை வாழ்வதுதான் ஒரு மனிதன் உயர்வான லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் இந்த லட்சியத்தை நோக்கி செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் எந்த லட்சியத்தை நோக்கி செயல்படுகின்றோம் என்றால், தொன்றுதொட்டு ஒரு ஆன்மீக லட்சியமாக நாம் எதை கொண்டிருக்கின்றோம் என்றால், நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை நாம் எட்ட வேண்டும். அதே போல அந்த இறைவனுடைய ஆட்சியை இந்த புவியில் நாம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற லட்சியத்தை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் இவ்வாறெல்லாம் செல்லும் பொழுது எந்த லட்சியத்திற்கு நாம் அழைத்து செல்லப்படுகின்றோம் என்றால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஹெவன் வித்தின் அஸ், அதை அடைவதற்கும், அதே போல இந்த புவி வாழ்வில் அந்த இறைவனுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்கும் அந்த ஒரு முயற்சியில் தான் நாம் அனைவருமே ஈடுபடுகின்றோம். அதை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதுல பார்க்கும்போது என்ன புரிகின்றது என்றால், நம்ம எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது வெறும் மனித வாழ்வை இங்கே வாழ்வதற்கு மாத்திரமல்ல, சாதாரண வாழ்வை வாழ்ந்து கொண்டு அறிவை எதற்காக பயன்படுத்துகிறோம்னா, அறிவை வெறும் சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்கு மாத்திரம் அறிவை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது பத்தாது. மனிதகுலம் ஒரு உயர்வான லட்சியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. உயர்வான லட்சியம் என்னன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சாம்ராஜ்யத்தை நாம் எட்டுதல். இதற்கு அறிவு முழு திறனுடன் நமக்கு செயல்பட முடியாது. அறிவு ஒரு எல்லைக்குள் தான் செயல்படும். அதை தாண்டி செயல்படணும் அப்படின்னா வேறொரு லட்சியம் நமக்கு உதவும். அது என்ன லட்சியம் அப்படின்னா, அதுதான் ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஐடியல். அதுதான் நமக்கு அந்த லட்சியம் தான் நமக்கு உதவி செய்யும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப நம்ம பேராகிராஃப் 3 and 4 அதுக்குள்ளே செல்லலாம். நம்ம The Human Cycle, Chapter 13, Reason and Religion. Paragraph 3. But if the soul is the true sovereign, and if its spiritual self-finding, its progressive, largest, widest, integral fulfillment by the power of the Spirit are to be accepted as the ultimate secret of our evolution,
Then, since certainly the instinctive being of man below reason is not the means of attaining that high end, and since we find that reason also is an insufficient light and power, there must be a superior range of being with its own proper powers, liberated soul faculties, a spiritual will and knowledge higher than the reason and intelligent will, by which alone an entire conscious self fulfillment can become possible to the human being. We must remember that our aim of self fulfillment is an integral unfolding of the divine within us, a complete evolution of the hidden divinity in the individual soul and the collective life. Otherwise, we may simply come back to an old idea of individual and social living, which had its greatness but did not provide all the conditions of our perfection. Salient points. Sorry. The soul is the true ruler of our being. The ultimate secret of our evolution is its spiritual self-finding and its progressive integral fulfillment by the power of the spirit. The instinctive being of man below reason is not the means of attaining that high end. Reason also is an insufficient light and power. Then there must be a superior range of being with its own proper powers to achieve this high objective. Our aim of self-fulfillment is an integral unfolding of the divine within us, a complete evolution of the hidden divinity in the individual and collective life. Otherwise, we may simply come back to an old idea of individual and social living which did not provide all the conditions of our perfection. நம்முடைய ஜீவனை எது உண்மையிலே ஆளுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவு தான் நம்மை வழிநடத்துகின்றது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றோம். இப்ப அறிவு செயல்படலை அப்படின்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, சிந்திக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அறிவு தான் நமக்கு நம்மை நமக்கு நம்மை நம்மை தலைமை தாங்கி எது நடத்துகின்றதுன்னா அறிவு அப்படின்னு தான் நம்ம மனிதன், சாதாரண மனிதன் அப்படிதான் சொல்லுவோம், கூறுவான். ஆர்டினரி லெவல்ல பார்க்கும் பொழுது அப்படிதான் தோணும். ஆனா எது உண்மையிலேயே நமக்கு நம்மை தலைமை தாங்கி வழி நடத்துகின்றது என்றால் நம்முடைய ஆன்மன். அது என்ன செய்கின்றது? ஆன்மன் தன்னை கண்டறிகின்றது. மறைந்துள்ள மனிதனுடைய ஜீவன் மனம் உடல் வாழ்வு என்கின்ற அமைப்பிற்குள் மறைந்திருக்கின்ற தன்னை அது கண்டறிகின்றது. அதுதான் செல்ஃப் ஃபைண்டிங். செல்ஃப் ஃபைண்டிங் அந்த த்ரூ செல்ஃப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம சாவித்திரிலையும் படிச்சிருக்கோம். செல்ஃப் ஃபைண்டிங் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் ஃபைண்டிங் அது மெல்ல மெல்ல என்ன செய்கின்றது? ஒரு முழுமையை எட்டுகின்றது. மனிதனுடைய ஜீவனுக்குள்ளே இருந்து கொண்டே அது ஒரு முழுமையை எட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. தன்னுடைய ஆன்ம இந்த முழுமையை எட்டணும் அப்படின்னா அது எதன் மூலமாக எட்டுகின்றது? தன்னுடைய ஆன்ம சக்தி, பவர் ஆஃப் த ஸ்பிரிட். இதுதான் அல்டிமேட் சீக்ரெட் ஆஃப் அவர் எவல்யூஷன் அப்படிங்கிறார். இந்த பரிணாமத்தினுடைய அல்டிமேட் சீக்ரெட் என்ன அப்படின்னா, உள்ளே மறைந்துள்ள அந்த மெய்ப்பொருள் மெல்ல 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 தன்னைத்தானே கண்டறிந்து தன்னை நிறைவு செய்து கொள்ள அது முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது. எதன் மூலமாக என்றால் அந்த மறைந்து நடக்கும் அந்த சீக்ரெட் திஸ் இஸ் அல்டிமேட் சீக்ரெட் ஆஃப் அவர் எவல்யூஷன். நம்முடைய பரிணாமத்தில் ஈடுபட்டிருக்கின்றோமே அதற்கு பின்னுள்ள ரகசியம் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இந்த ரீதியில நம்ம இதுதான் உண்மை. இதுதான் உண்மை அப்படின்னா இதை எப்படி எட்டுவது? இந்த உயர்வான இலக்கை எப்படி அந்த செல்ஃப் ஃபைண்டிங் ஆன்மனை கண்டறிவது அப்படிங்கிறது எவ்வாறு ஒரு மனிதன் எட்டுவது?
நம்ம இருக்கிற நிலையில இருந்து கொண்டே இருந்தால் முடியுமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய நேச்சர்லோடைய எது டாமினேட் செய்யுது, எது மேலோங்கி இருக்கு அப்படின்னா அந்த அனிமல் நேச்சர். அனிமல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிங்டிவ் பீயிங் ஆஃப் மேன் பிலோ ரீசன் அப்படிங்கிறார் பகவான். இன்ஸ்டிங்டிவ் பீயிங் ஆஃப் மேன் பிலோ ரீசன் அப்படிங்கிறது என்ன? நமக்கு இருக்கக்கூடிய அந்த விலங்கு இயல்பு எல்லாமே இன்ஸ்டிங்டிவா செயல்படுறோம். அதுதான் வந்து மேலோங்கி இருக்கின்றது. இன்ஸ்டிங்டிவ் பீயிங் ஆஃப் மேன் பிலோ ரீசன். அது மாத்திரம் அதுல இருந்து கொண்டே இதை சாத்தி இந்த லட்சியத்தை அடைய முடியுமா அப்படின்னா முடியாது. இட்ஸ் நாட் த மீன்ஸ் ஆஃப் அட்டைனிங் தட் ஹை எண்ட் அப்படிங்கிறார். அறிவை வைத்துக் கொண்டு முடியுமா, இதை எட்ட முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. ரீசன் ஆல்சோ இஸ் அன் இன்சஃபிஷியன்ட் லைட் அண்ட் பவர் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இதை செய்யணும் அப்படின்னா நமக்கு மேல ஒரு உயர்வான ஒரு அமைப்பு இருக்கின்றது. சுப்பீரியர் ரேஞ்ச் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறார். அதுக்கென்றே ஒரு சக்தி இருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் இதை முடியும். அது எத்தகைய சக்தி என்று பகவான் விளக்குகின்றார். லிபரேட்டட் சோல் ஃபேக்கல்டிஸ் அப்படிங்கிறார். ஆன்மன் வந்து இப்ப எப்படி இருக்கு? ஒரு கட்டுக்குள்ள இருக்கு. அது வந்து ஒரு விடுபட்ட நிலையில செயல்படும் நிலை. A spiritual will, ஆன்மீக ரீதியான சங்கல்பம் அண்ட் நாலேஜ், ஞானம், இதெல்லாம் எப்படி இருக்கணும்? மனிதனுடைய அறிவுக்கு மேலானதாக இருக்கணும். ஹையர் தேன் த ரீசன் அண்ட் இன்டெலிஜென்ட் வில். புத்தியை சார்ந்த சங்கல்பம் மாத்திரம் பத்தாது. இதெல்லாம் இதற்கு மேலாக இது இருக்கணும். இது ஒன்றுனாலதான் வந்து இந்த தன்னிறைவு அடைதல் என்பதை அடைய முடியும். By which alone an entire conscious self-fulfillment can become possible to the human being. மனிதன் வந்து தன்னுடைய ஆன்மனனுடைய தன்னை கண்டறியும் முயற்சியில் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தும் நிலையை எட்டணும் அப்படின்னா வெறும் இப்ப இருக்கக்கூடிய அந்த விலங்கியல்பை சார்ந்த நிலையில இருந்தாலும் பத்தாது. ஈவன் அறிவை கொண்டு செயல்படும் ஒரு மனிதனாக இருந்தால் மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறார். அதற்கு மேல உள்ள ஹையர் கான்சியஸ்னஸ் இருந்து செயல்படும் பொழுதுதான் ஆன்மன் வந்து முழுமையாக சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஆன்மனுடைய சக்திகள் வந்து முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப வந்து எது முன்னிலை இருக்கும்? அந்த ஆன்மீக ரீதியான ஒரு சங்கல்பம் அண்ட் ஞானம், ஸ்பிரிச்சுவல் வில் அண்ட் நாலேஜ், அது முன்னிலை செயல்படும். அப்பதான் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட், செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்றாரு, தன்னிறைவு அடைதல். ஆன்மன் தன்னுடைய முழு நிறைவான ஒரு நிலையை எட்டுதல் என்பது சாத்தியம் அப்படிங்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நாம் தன்னிறைவு அடைதல், செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்னா வெறும் மைண்ட்ல வந்து ரொம்ப கெட்டிக்காரங்களா இருக்கிறதா, இல்ல உடல்ல வந்து வலுவான ஒரு அம்சத்தை கொண்டிருப்பதா அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதுல என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறைந்துள்ள இந்த இறை சக்தி அதை முழுமையாக வெளிப்படுத்துதல், அன்ஃபோல்டிங் ஆஃப் த டிவைன் வித்தின் அஸ். நமக்குள்ள கூட தான் டிவைன் இருக்கு. அதை முழுமையாக வெளிப்படுத்துதல் தான் வந்து அதன் மூலமாகத்தான் நாம் அந்த முழு தன்னிறைவை எட்ட முடியும். செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்படி சாத்தியம் அப்படின்னா, இன்டெக்ரல் அன்ஃபோல்டிங் ஆஃப் த டிவைன் வித்தின் அஸ். இன்டெக்ரல் அன்ஃபோல்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய ஜீவனுடைய எல்லா பகுதிகளின் மூலமாகவும் அந்த இறை அம்சம் வெளிப்படணும். மனம், உடல், வாழ்வு, இந்த 3 அம்சங்களிலும் அந்த இறை அம்சம் வெளிப்படும் பொழுதுதான் நமக்கு அந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அப்போ என்ன நடைபெறணும் அப்படின்னா, ஒரு முழுமையான பரிணாம வளர்ச்சி. எதனுடைய பரிணாம வளர்ச்சி? மறைந்திருக்கும் அந்த இறை அம்சத்தினுடைய முழுமையான பரிணாம வளர்ச்சி நடைபெறணும். அது வந்து வெறும் தனி மனிதனுடைய ஆன்ம வாழ்வில் மாத்திரம் இல்ல, கலெக்டிவ் லைஃப், ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய வாழ்விலும் நடைபெறும் பொழுதுதான் இது சாத்தியம் அப்படிங்கிறார். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மீண்டும் அதே மாதிரி ஒரு தனி மனித சார்ந்த ஒரு சாதாரண வாழ்வு, சமுதாயத்தை இப்போ ஒட்டி வாழும் ஒரு சாதாரண வாழ்விற்கு தான் தள்ளப்படுவோம் அப்படிங்கிறார். இங்க நம்ம
பார்க்கக்கூடிய முழு நிறைவு என்பது நம்மளுடைய ஆண்மனை முழுமையாக செயல்பட அனுமதித்தல். இதுதான் ஒரு மனிதனுக்கு முழு தன்னிறைவை கொடுக்கும். இதுக்கு மனிதன் எதை நாடணும் அப்படின்னா, வெறும் தன்னையினுடைய வைட்டல் அதுல இருந்தாலும் பத்தாது, அறிவு என்கின்ற நிலையில் இருந்தாலும் பத்தாது. ஆனால் அவன் ஜீவனுக்கு மேலே உள்ள உயர் சக்தியை நாடணும், உயர் உணர்வு நிலை. அதன் மூலமாக ஒரு ஆன்மீக சக்தி, ஒரு ஆன்மீக ஒரு சங்கல்பம், இதன் மூலமாகத்தான் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறார். சோ இதுதான் ஒரு தனி மனிதனுடைய லட்சியமாக இருக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். That was the idea of a spiritualized typal society. It proceeded upon the supposition that each man has his own peculiar nature, which is born from and reflects one element of the divine nature. The character of each individual, his ethical type, his training, his social occupation, his spiritual possibility must be formed or developed within the conditions of that peculiar element. The perfection he seeks in this life must be according to its law. The theory of ancient Indian culture, its practice, as is the way of human practice, did not always correspond to the theory worked upon this supposition. It divided man in society into the fourfold order, and at once spiritual, psychic, ethical, and economic order of the Brahmin, Kshatriya, Vaishya, and Shudra. Practically, the spiritual and intellectual man, the dynamic man of will, the vital, hedonistic, and economic man, the material man. The whole society, organized in these four constituent classes, represented the complete image of the creative and active Godhead. That was the idea of a spiritualized typal society, which was based on the principle that each man has his own peculiar nature. This peculiar nature is born from the divine nature and reflects one element of it. The character of each individual, his ethical type, his training, his social occupation, his spiritual possibility must be formed or developed within the conditions of that peculiar element. He seeks perfection in this life according to its law. The theory of ancient Indian culture worked upon this supposition, though its practice was not according to the theory. If it divided man in society into the fourfold order, which was an at once spiritual, psychic, ethical, and economic order, that is, Brahmin, Kshatriya, Vaishya, and Shudra. Practically, Brahmin represented the spiritual and intellectual man, Kshatriya, the dynamic man of will, the vital, Vaishya, the hedonistic and economic man, and Shudra, the material man. The whole society was organized in these four classes. Each class represented the complete image of the creative and active Godhead, that Maheshwari, Mahakali, Mahalakshmi, and Mahasaraswati. Thank you, sir. நம்ம பார்த்தோம், எது ஒரு உயர்வான மனிதனுடைய வாழ்வினுடைய இலக்காக இருக்கணும் அப்படின்னா, அவனுடைய ஆன்மனினுடைய ஒரு முழுமையான வெளிப்பாடு. ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இலக்காக இருக்கணும் அப்படிங்கிறார். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட்டை ஃபுல்லா வெளிப்படுத்துது, வெளியில கொண்டு வரணும். இதுதான் அந்த ஆன்ம மலர்ச்சி, உள்ள இருக்கக்கூடிய ஆன்ம மலர்ச்சி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றான். அதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தலையாய லட்சியமாக கொண்டிருக்கணும் அப்படிங்கிறார். இந்த ஒரு லட்சியத்தின் அடிப்படையில தான் நம்மளுடைய பண்டைய காலத்தில் அமைந்துள்ள ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு சமுதாயம், அதாவது ஆன்மீக ரீதியாக
ஒரு அமைப்பிற்குள் அமைந்த ஒரு சமுதாயம். அமைப்பிற்குள்ள ஒவ்வொரு சமுதாயத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அமைப்பாக அமைந்த ஒரு சமுதாயம் ஏற்பட்டது. ஸ்பிரிச்சுவலைஸ்டு டைப்பல்ஸ். டைப்பல் என்ன அர்த்தம்? ஒரு பிக்சட் டைப். அது மாறவே மாறாது. பிக்சட் டைப்ல இருக்கும். அந்த டைப்ல நம்ம ஃபிட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அந்த டைப்ல நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். அதுதான் டைப்பல் சொசைட்டி அப்படிங்க. இதனுடைய எதுக்காக அப்படி வச்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு பெக்யூலியர் நேச்சர் இருக்கும். சுபாவம்னு சொல்றோம் இல்லையா? அந்த சுபாவா அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்கும். நிச்சயமாக வந்து என்னுடைய சுபாவமும் இன்னொரு மனிதனுடைய சுபாவமும் வேறு வேறு தான் இருக்கும். எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இயற்கைக்கு மாறாக, பிரபஞ்ச விதிகளுக்கு மாறாக செயல்படுகின்றோம் என்று அர்த்தம். நிச்சயமாக என்னுடைய சுபாவமும் மற்றொரு மனிதனுடைய சுபாவமும் வந்து மாறாகத்தான் இருக்கும். பண்டைய காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவரவர் சுபாவத்திற்கு ஏற்ப அந்த ஒரு பிக்சட் டைப்குள்ள அவர்கள் தங்களை பொருத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபெசிலிட்டி அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இது சாய்ஸ் யாரு பண்றாங்க அப்படின்னா அந்த தனி மனிதன் தான் செய்யறான். எனக்கு ஒரு திறமை இருக்கா, ஸோ இந்த இதுல நான் போறேன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறது. எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை செய்வதற்கான திறமை இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட செயலை வந்து எந்த பிரிவுல நான் இருந்தா செய்ய முடியுமோ அந்த பிரிவுல நான் பொருத்திக்கிறேன். என்னுடைய திறமையை வச்சு நான் பொருத்தி கொள்கின்றேன். இதுல என்ன சொல்றார் பகவான், என்ன சொல்றார் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெக்யூலியர் நேச்சர் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறார்? பிறக்கும் பொழுதே இருக்கும் அப்படிங்கிறார். விச் இஸ் பார்ன் ஃப்ரம் அப்படிங்கிறார். எதுல இருந்து பிறக்கும் அப்படிங்கன்னா, என்கிட்ட இருக்க திறமையும் என்னோட பெக்யூலியர் நேச்சர் வந்து எதுல இருந்து பிறக்குது அப்படின்னா டிவைன் தான் பிறக்குது அப்படிங்கிறார். அதோடைய ஆரிஜின் எனக்கு எப்படி ஒரு இது இருக்குன்னா அதனுடைய ஆரிஜின் வந்து டிவைன்ல இருக்கு அப்படிங்கிறார். which is born from and reflects one element of the divine nature. டிவைன் இறைவனுக்கு வந்து என்ன கணக்கில் அடங்காத அம்சங்கள் இருக்கும். அதுல இருக்கிற ஒரு அம்சத்தை வந்து என்னுடைய நேச்சர் வந்து பிரதிபலிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Each man has his own peculiar nature which is born from and reflects one element of the divine nature. இந்த பிரின்சிபல்ல பேஸ் பண்ணி தான் இந்த 4 பிரிவுகள் வந்து அமைந்தன பண்டைய காலத்துல. அதை பத்திலாம் பகவான் சொல்றாரு, கிளாரிஃபை பண்றாரு எப்படின்னு. சோ அதுல என்ன கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது? ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் என்ன கேரக்டர் இருக்கு, த கேரக்டர் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல். அவனுடைய எத்திக்கல் டைப் எப்படி இருக்கு, அவனுடைய தார்மீக நெறிகள் வந்து எவ்வாறு அமைந்துள்ளன. சத்திரிய தர்மம் அப்படின்னா அவன் வந்து போராடணும், அங்க வந்து வைசிய தர்மம்னா அவன் வந்து பொருள் ஈட்டணும். இது மாதிரி அதான் அவனுடைய எத்திக்கல் டைப். இதுதான் எத்திக்கல் டைப். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் ஃபிட் பண்ணிக்கணும் சொசைட்டில. அப்புறம் அவனுடைய ட்ரைனிங், எந்த இதுல அவன் பயிற்சி பெற்றிருக்கின்றான், அவனுடைய சோசியல் ஆக்குபேஷன், சமுதாயத்துல எந்த வேலையை அவன் பார்க்கின்றான், அப்புறம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான அந்த சாத்தியக்கூறுகள், ஸ்பிரிச்சுவல் பாசிபிலிட்டி, அந்த இதெல்லாம் வந்து எப்படி வளர்த்துக்கிறது என்றால் அவனுக்கென்றே இருக்கக்கூடிய அந்த பெக்யூலியர் ஆஸ்பெக்டுக்குள்ளே இதெல்லாம் அவன் வளர்த்துக்கணும். அவன் இந்த வாழ்க்கையில வந்து அவன் எப்படி முழுமையை எட்டுகின்றான் என்பது இந்த விதிகளுக்கு உட்பட்டு, இவைகளுக்கென்றே உரிய விதிகளுக்கு உட்பட்டு அவனை வந்து என்ன செய்யணும், அவன் வாழ்க்கையில வந்து ஒரு முழுமையை எட்டணும். இதன் அடிப்படையில் தான் வந்து அந்த பண்டைய காலத்து சமுதாயம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறார். தியரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிறார். நம்முடைய ஏன்ஷியன்ட் இந்தியன் கல்ச்சர் வந்து இந்த தியரியில தான் அமைஞ்சது. இது தியரி மாத்திரம்தான் அப்படிங்கிறார். உங்க பகவான் வந்து குவாலிஃபை பண்றார். தி தியரி ஆஃப் ஏன்ஷியன்ட் கல்ச்சர், இட்ஸ் பிராக்டிஸ். அது அவ்வாறு நடைமுறை அமல்ல வந்து அது மாதிரி இருந்ததா, நடைமுறையில வந்து அவ்வாறு அது அமைந்ததா என்றால் இல்ல அப்படிங்கிறார். இட்ஸ் பிராக்டிஸ் ஆஸ் இஸ் த வே ஆஃப் ஹியூமன் பிராக்டிஸ். ஏன்னா மனிதன் என்ன செய்வான், எல்லாத்தையும் கரப்ட் பண்ணிடுவான் உள்ள.
ஒரு நல்ல லட்சியத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம். ஹியூமன் மைண்ட் என்ன செய்யுது, எல்லாத்தையும் அது வந்து கரப்ட் பண்ணிடுது. Its practice, as is the way of human practice, did not always correspond to the theory. எந்த உயர்வான லட்சியத்துடன் இந்த அமைப்புகள் அமைக்கப்பட்டனவோ அதற்கு இணங்கி ஒத்துப்போகல அப்படிங்கிறார். நடைமுறையில அதற்கு ஒத்துப்போகல அப்படிங்கிறார். இட்ஸ் பிராக்டிஸ் as is the way of human practice did not always correspond to the theory அப்படிங்கிறார். ஆனா அந்த தியரிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரின்சிபல் படி தான் அது அமைக்கப்பட்டது. அதோட நோக்கம் வந்து உயர்வான நோக்கம் தான். ஒர்க்ட் அப்பான் தி சப்போசிஷன். அது என்ன செஞ்சது, மனிதனை வந்து மனித சமுதாயத்தை 4 ஆர்டர் 4 விதமான ஒரு அமைப்புகள்ல அது அமைத்தது. 4 ஆர்டர்ல வந்தது. இந்த 4 ஆர்டர் என்ன, ஒண்ணு ஆன்மீக ரீதியானது, ஆன்மீகம் மற்றும் அவனுடைய ஆன்ம ரீதியான அமைப்பு, ஆன்ம ரீதியான ஒரு நடைமுறையை ஒட்டியது. ஸ்பிரிச்சுவல் சைக்கிக் அண்ட் எத்திக்கல். ஸ்பிரிச்சுவல் அண்ட் சைக்கிக், எத்திக்கல், இது ஃபர்ஸ்ட். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல என்ன இருக்கு, ஸ்பிரிச்சுவல் இருக்கு, சைக்கிக் இருக்கு, எத்திக்கல் இருக்கு. அடுத்தது வந்து எக்கனாமிக் ஆர்டரும் இருக்கு. அதுல இதுல 4 பிரிவுகளை நம்ம காண்கின்றோம். ஒன்று பிராமின், சத்ரியா, வைஷ்யா அண்ட் சூத்ரா அப்படிங்கிறார். பிராமின் ரெப்ரசன்ட்ஸ் இப்ப ஏன்ஷியன்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா எதை அவர்கள் அந்த பிராமின் அந்த டைப்ல இருக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எந்த தகுதி இருக்கணும் அப்படின்னா, he must be spiritually oriented. He must be an intellectually oriented person. அப்பதான் வந்து அந்த டைப்ல அவன் ஃபிட் பண்ணிக்க முடியும். அதே போல சத்ரியா இருக்கணும். சத்ரியா டைப்ல இருக்கணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு டைனமிக் மேன் ஆஃப் வில் அண்ட் வைட்டல். ஒரு துடிப்பாக ஒரு வேலையில ஒரு காரியத்தை வந்து தீவிரமாக அதில் ஈடுபட்டு செய்யணும். ஒரு தீவிர சங்கல்பத்துடன் செயல்புரியவனாக இருக்கணும். அப்புறம் வைஷ்யா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக அவனை தன்னை அதன் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் வாழ்வில் அவன் ஈடுபடுத்திக் கொள்ளணும். அடுத்தது இந்த சூத்ராவா இருக்கணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் மேன். எதெல்லாம் வந்து சட உலகை சார்ந்த விஷயங்களை அவன் கையாளணும் அப்படின்னா அதுல அவன் அந்த ஒரு பிரிவில் அவன் தன்னை பொருத்தி கொள்ள முடியும். ஸோ 4 பிரிவுகளில் ஒரு மனிதன் தன்னை பொருத்தி கொள்ள முடியும். எதன் அடிப்படையிலன்னா அவன்கிட்ட எந்த இன்க்ளினேஷன் இருக்கோ அதன் அடிப்படையில் தான். இதுல கிரைட்டீரியன் என்ன அப்படின்னா, என்கிட்ட என்ன சுபாவம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எதுல வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ த ஹோல் சொசைட்டி ஆர்கனைஸ்ட் இன் தீஸ் 4 constituent classes represented the complete image of the, இது என்ன எதை ரெப்ரசென்ட் பண்ணது, எப்படி வச்சாங்க அவங்க வந்து 4 ஆர்டர் வந்து எதை பேஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அன்ரீசனபிளா ஏதோ காரணமே இல்லாம வைக்கல, ஏதோ ஒரு காரணத்தோட தான் வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாரு பகவான், என்ன சொல்றாரு, இது வந்து இந்த 4 பிரிவும் எதை வந்து எதனுடைய வெளிப்பாடுகளாக இருக்கின்றது என்றால் இறையம்சத்தினுடைய 4 அம்சங்களை வெளிப்படுத்தும் வண்ணம் இருக்கின்றது அப்படிங்கிறார். இன் திஸ் the whole society organized in these 4 constituent classes represented the complete image of the creative and active Godhead அப்படிங்கிறார். இது வந்து நம்ம இந்த இதே ஹியூமன் சைக்கிள்ல நம்ம ஆரம்பத்திலே படிச்சிருக்கோம். இந்த 4 ஆர்டர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டிவைன் பவரனுடைய 4 ஆஸ்பெக்ட்ஸை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா, எது வந்து அந்த 4 பவர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மகேஸ்வரி ஆஸ்பெக்ட் தான் வந்து விஸ்டம் அண்ட் நாலேஜ். அது வந்து டிவைனுடைய மகேஸ்வரி ஆஸ்பெக்ட். அடுத்தது வந்து சத்திரிய ஆஸ்பெக்ட்ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க வந்து வீரம் தேவை, செயல்படுவதற்கான ஒரு சக்தி தேவை. அது வந்து எதை காட்டுகின்றது, மகாகாளி ஆஸ்பெக்டை காட்டுகின்றது. அடுத்தது பொருளீட்டுதல், பொருள் வளத்தை கொண்டு வருதல்,
வாழ்வில் வந்து ஒரு சுமூகத்தை நாடுதல், சுபிட்சத்தை நாடுதல் என்பது எதை காட்டுகின்றது? மகாலட்சுமி ஆஸ்பெக்ட். அப்புறம் எல்லா செயல்களிலும் ஒரு துல்லியமாக செயல்படுதல், துல்லியமாக நிர்வகித்தல். இது வந்து மகேஸ்வரி, மகா சரஸ்வதி ஆஸ்பெக்ட காட்டுது. ஸோ இந்த ஃபோர்ஃபோல்ட் ஆர்டர் வந்து என்ன அர்த்தம்? டிவைனுடைய 4 ஆஸ்பெக்ட்ஸ். டிவைனுடைய 4 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு? மனிதன்கிட்டே 4 ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். ஒரு மனிதன் கிட்ட எடுத்துக்கிட்டா இந்த 4 ஆஸ்பெக்டும் இருக்கு. எந்த ஆஸ்பெக்ட் வந்து மேலும் டாமினண்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த சொசைட்டில ஃபிட் பண்ணிப்பேன். இது வந்து இப்ப இல்ல கிடையாது. ஒரிஜினலா இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஒரிஜினலா எப்ப இதை கன்சீவ் பண்ணாங்களோ அப்ப இருந்தது. தியரிட்டிக்கலா அப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. லேட்டரான என்னாச்சு, பிராக்டிஸ்ல கம்ப்ளீட்டா வந்து டைல்யூட் ஆகி அது வந்து கரப்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து அது பேசுறதுல அர்த்தம் கிடையாது. பட் தட் வாஸ் இந்த பிரின்சிபல். 4-fold ஆர்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, 4 டிவைன் ஆஸ்பெக்ட்ஸை சொசைட்டி மூலமாக, என்ன சொசைட்டில வேலை நடக்கணும் அப்படின்னா 4 ஆஸ்பெக்ட் இருந்தால் தான் சொசைட்டி நடைபெறும். மகேஸ்வரி ஆஸ்பெக்டும் வேணும், மகாகாளி ஆஸ்பெக்டும் வேணும், மகாலட்சுமி ஆஸ்பெக்ட் வேணும், மகா சரஸ்வதி ஆஸ்பெக்ட் வேணும். இதுல உயர்வு தாழ்வு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இங்க. அதே போல எந்த ஆஸ்பெக்ட் என்கிட்ட டாமினேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எந்த சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீடம் வந்து அந்த காலத்துல மனிதர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆஃப் லேட் இல்ல, தட்ஸ் டிஃபரெண்ட் இஷ்யூ. அது பேச அது இப்ப பகவான் கிளீனா சொல்லிட்டாரு. தேரியில தான் இருந்தது, அது பிராக்டிஸ் வரும்பொழுது ஹியூமன் நேச்சர் வந்து அதை கரப்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்றாரு. ஸோ இது எதுக்காக பகவான் சொல்றாரு அப்படின்னா, அல்டிமேட்டா வந்து மனிதன் கிட்ட இருக்கிற ஆன்ம மலர்ச்சிக்கு வந்து தான் அவனுடைய வாழ்வு வந்து, வாழ்வினுடைய எல்லா செயல்பாடுகளும் மனிதனுடைய ஆன்ம மலர்ச்சி லட்சியமாக கொண்டுதான் மனித வாழ்வு அமையணும். அதற்கேற்றபடிதான் அவன் செய்யக்கூடிய வேலை, அவன் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் அமையணும் அப்படிங்கிறார். இதுதான் இந்த அடிப்படையில் தான் பண்டைய காலத்தில் அமைந்தார்கள் என்று பகவான் கோருகின்றார். சாரி, தேங்க்யூ. இப்போ நம்ம பேராகிராஃப் 4க்கு உள்ள போலாம். நம்ம Paragraph 4. A different division of the typal society is quite possible. But whatever the arrangement or division, the typal principle cannot be the foundation of an ideal human society. Even according to the Indian theory, it does not belong either to the periods of man's highest attainment or to the eras of his lowest possibility. It is neither the principle of his ideal age, his age of the perfected truth, Satya Yuga, Krita Yuga, in which he lives according to some high and profound realization of his divine possibility, nor of his iron age, the Kali Yuga, in which he collapses towards a life of the instincts, impulses, and desires, with the reason degraded into a servant of this nether life of man. This too precise order is rather the appropriate principle of the intermediate ages of his cycle, in which he attempts to maintain some imperfect form of his true law, his dharma, by willpower and force of character in the Treta, by law, arrangement, and fixed convention in the Dwapara. Footnote. Therefore, it is said that Vishnu is the king in the Treta, but in the Dwapara, the arranger and codifier of the knowledge and the law. The typal principle dividing society into fixed types cannot be the foundation of an ideal human society. Even according to the Indian theory, this typal system does not belong to the periods of man's highest attainment, nor does it belong to the eras of his lowest possibility. It is not the principle of his ideal age, his age of the perfected truth, Satya Yuga, Krita Yuga, that is the first of the 4 yugas, the golden age. When the law of truth is accomplished, Satya Yuga and Krita Yuga mean the same, in which he lives according to some high and profound realization of his divine possibility. Nor is it the principle of his iron age, the Kali Yuga, that is the 4th, in which he collapses towards the life of the animal in animal instincts,
impulses, and desires with the reason, degraded into a servant of this lower life of man. This true precise order is rather the appropriate principle of the intermediate ages of his cycle, Treta second and Dwapara third yugas. The attempts to maintain some imperfect form of his true law, his dharma, by willpower and force of character in the Treta Yuga, and by law, arrangement and fixed convention in the Dwapara Yuga. தேங்க்யூ. Thank you, sir. இங்க பகவான் வந்து என்ன சொல்றாரு, இந்த ஃபோர்ஃபோல்ட் ஆர்டர் வந்து ஒரு ஐடியல் ஹியூமன் சொசைட்டிக்கு இருக்க முடியாது அப்படிங்கிறார். ஒரு ஐடியல் ஹியூமன் சொசைட்டியினுடைய இதா வந்து ஃபோர்ஃபோல்ட் ஆர்டர் வந்து இருக்க முடியாது. ஒரு காலத்துல வைத்தாங்க அது, பட் அது வந்து ஒரு ஐடியல் ஹியூமன் சொசைட்டிக்கு வந்து அது வந்து ஒரு பேசிஸா ஃபவுண்டேஷனா இருக்க முடியாது அப்படிங்கிறார். வேறு விதமான ஒரு டிவிஷன் அது சாத்தியம் அப்படிங்கிறார். த டைப்பல் பிரின்சிபிள் cannot be the foundation of an ideal human society அப்படிங்கிறார். இப்போ பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட் எந்த காலகட்டத்தில் அப்படின்னா சத்திய யுகம் சொல்லுவாங்க. யூஸ்வலா சத்திய யுகத்துல தான் வந்து ஒரு மனிதனுடைய ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட் இருந்தது அப்படிம்பாங்க. எங்க அவனுடைய லோவஸ்ட் அட்டைன்மெண்ட் இருக்கு அப்படின்னா கலியுகத்துல. இந்த ரெண்டு காலத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்த டைப்பல் சொசைட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறார். ஈவன் அக்கார்டிங் டு த இந்தியன் தியரி இட் டஸ் நாட். 4 யுகங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து சத்திய யுகம். அந்த யுகத்துல வெறும் ட்ரூத்து தான். அது லோவஸ்ட் வந்து கலியுகம். இங்க வந்து எல்லாமே வந்து லோவர் லெவல்ல இருக்கும். அதையும் பார்க்கிறோம் நம்ம. இது ரெண்டுலையுமே இந்த டைப்பல் சொசைட்டி இல்லை அப்படிங்கிறார். ஈவன் அக்கார்டிங் டு த இந்தியன் தியரி இட் டஸ் நாட் பிலாங் ஐதர் டு த பீரியட்ஸ் ஆஃப் மேன்ஸ் ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட் or to the eras of his lower possibility அப்படிங்கிறார். அப்புறம் அவருடைய அந்த சத்திய யுகத்திலையும் சரி, சத்திய யுகம் கிருத்தயுகம் ரெண்டும் ஒன்றுதான். அதுலேயும் வந்து இது வந்து ஒரு உயர்வான இந்த விதி வந்து அனுசரிக்கப்படலை அப்படிங்கிறார். இட் இஸ் நைதர் த பிரின்சிபிள் ஆஃப் ஹிஸ் ஐடியல் ஏஜ், ஹிஸ் ஏஜ் ஆஃப் த பெர்ஃபெக்ட் ட்ரூத், சத்திய யுகம் கிருத்தயுகம். ஏன்னா அந்த சத்தியயுகம் கிருத்தயுகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இறையம்சத்தை முழுவதுமாக உணர்ந்த வண்ணம் வாழ்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் சத்தியயுகத்துல எப்படி இருப்பான் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற ஹையஸ்ட் ட்ரூத் அதை ரியலைஸ் பண்ணவனா இருக்கிறான் சத்தியயுகத்துல. in which he lives according to some high and profound realization of his divine possibility. The iron age, அந்த சத்தியயுகத்தை தான் நம்ம கோல்டன் ஏஜ்னு சொல்றோம். 4 யுகங்கள்ல ஃபர்ஸ்ட் அதுதான். லாஸ்ட் வந்து அந்த அயன் ஏஜ்னு சொல்றோம். அது எது? கலியுகம். அங்க என்ன ஆயிடுறோம், நம்ம கொலாப்ஸ் ஆயிடுறோம். ஹையஸ்ட் லெவல்ல இருந்து கீழே கொலாப்ஸ் ஆயிடுறோம். எல்லாமே அனிமல் இன்ஸ்டிங்ஸ், அனிமல் இம்பல்சஸ், அனிமல் டிசையர்ஸ். அங்க வந்து நம்மளுடைய அறிவு வந்து நம்மளுடைய மனிதனுடைய கீழ் இயல்புக்கு அடிபணிந்து செயல்படுகின்றது. அந்த நிலைக்கு கலியுகத்துல மனிதன் தள்ளப்படுகின்றான். 2 நிலையிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஃபோல்ட் ஆர்டர் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா இது வந்து ஒரு ஐடியலா கூட நம்ம நினைக்க முடியாது என்கின்ற ஒரு காரணத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ அப்படின்னா இந்த ஃபோர்ஃபோல்ட் ஆர்டர் வந்து எங்க இருந்தது அப்படின்னா இடைப்பட்ட இந்த யுகங்கள்ல இருந்தது அப்படிங்கிறார். இடைப்பட்ட யுகம் இது அப்படின்னா திரேதா யுகம் அண்ட் துவாபர யுகம்னு சொல்றோம் நம்ம. 2வது திரேதா யுகம், 3வது வந்து துவாபர யுகம். அந்த இதுல தான் வந்து இந்த ஃபோர்ஃபோல்ட் ஆர்டர் இருந்திருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா அந்த திரேதா யுகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எது இருக்கு, சம் ஒரு 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 ஒழுங்கு இருக்கு, அங்க ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த இன்டர்மீடியட் பீரியட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆர்டர் இருக்கு. முழுவதுமாக கெட்டல, அந்த இடத்துல வந்து முழுவதுமாக எதுவும் கெட்டு விடல. சம் இம்பர்ஃபெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் ட்ரூ லா, ஹிஸ் தர்மா அங்க வந்து பை வில் பவர் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் கேரக்டர் இந்த திரேதா. இது வந்து அந்த திரேதா யுகத்தில் இருக்கு. ஒரு மரபு வழியாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு விதி வந்து துவாபர யுகத்தில் இருக்கு. ஸோ இன்டர்மீடியட் ஸ்டேஜில் தான் இந்த 4 அமைப்புகள் இருந்திருக்க முடியும் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். இது வந்து ஒரு ஐடியலா நம்ம எடுத்துக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல இப்ப இது வந்து உடனே அடுத்து நமக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா, இந்த யுகங்களை பத்தி எல்லாம் பேசுகின்றாரே, கலியுகத்துல தான் நம்ம இருக்கிறோம். எவ்வளவோ ஒவ்வொரு யுகமும் பார்த்தோம் அப்படின்னா
கணக்கான ஆண்டுகளை கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பல்லாயிரக்கணக்கான இருக்கிற போது கலியுகம் வந்து இன்னும் எவ்வளவோ ஆயிரம் வருடங்களை கடந்தாதானே நம்ம கலியுகம் வரும். கலியுகத்தை நம்ம தாண்ட முடியும். இப்படிதான் இருப்போம்மா. இதுக்கும் அப்படின்னா எப்படி மதர் அண்ட் ஷி அரபிந்தோ வந்து இந்த சூப்ராமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, புது யுகம் புத்துலகம் பிறந்து விட்டது என்று சொல்கின்றார்களே, அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஏன்னா நம்ம பகவான் இதை படிக்கிறப்ப நம்ம வந்து ஒரு உண்மையை அறிந்து கொள்கின்றோம். ஆனா வெளி உலகத்துல வந்து இன்னும் அவங்க வேற ஒரு லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம இருக்கிறது கலியுகம், இன்னும் எவ்வளவோ வருஷம் இருக்கு, இன்னும் ஒரு 4 லட்சம் வருஷம் தாண்டினாதான் கலியுகத்தை தாண்ட முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் இவ்வளோ இதெல்லாம் நடக்கிற காரியமா, அப்படின்னா உலகம் இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இதுக்கு போகக்கூடாது. மதர் அண்ட் ஷி அரபிந்தோ என்ன சொல்றாங்க, ஈவன் கலியுகத்தை பத்தியே பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, கலியுகத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து தவறா சித்தரிக்கின்றார்கள். அவ்வாறு கிடையாது. கலியுகத்துல என்ன நடைபெறுகின்றது என்றால் இந்த கிளீன்சிங், அதாவது நிறைய இது அழிகின்றது. எதெல்லாம் அழிய வேண்டுமோ அதெல்லாம் அறைகின்றது என்று பகவான் கூறுகின்றார். கலியுகம் என்பது ஒரு புதியதாக ஒரு உண்மை வெளிப்படுவதற்கு எவையெல்லாம் அகன்று விட வேண்டுமோ அதெல்லாம் அழிகின்றது அப்படின்னு கலியுகத்தை பத்தி ஒரு புதுசா இன்டர்பிரேஷன் பகவான் கூறுகின்றார். மேம்போக்கா நம்ம எல்லாமே நெகட்டிவா பார்த்தாலும் அது எதற்கு கலியுகம் வந்து உதவி புரிகின்றது என்றால், புதியதாக ஒன்று தோன்றுவதற்கு அது உதவி புரிகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்புறம் மதர் அண்ட் ஷி அரபிந்தோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சூப்ராமெண்டல் லைஃப், அந்த புத்துலகம் வந்து பிறந்து விட்டது. முழுமையாக இந்த உலகத்துல வந்து வெளிப்படுவதற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சில 100 ஆண்டுகள்ல வெளிப்படும். முதல்ல சில 1000 ஆண்டுகள்னு சொன்னார்கள். இருந்தாலும் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிவைன் கிரேஸ்னு ஒன்று இருக்கு, அதனால என்ன ஃபியூ 100 இயர்ஸ்ல அது வந்து முழுவதுமாக வெளிப்படும். அப்போ வந்து மெல்ல 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 அது அந்த சூப்ராமெண்டல் ரேஸ் வந்து உலகத்துல வந்து ஆட்சி புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பரிணாமத்துல வந்து பகவான் என்ன சொல்றார், லெஃப்ட் இட் செல்ஃப். இது மாதிரி யுகம் பார்த்தோம்னா யுகமாக அந்த காலம் நடந்து மனிதன் வந்து முழுமையை எட்டுவதற்கு நெடுநாள் ஆகும். அதன் போக்கிக்கே விட்டுவிட்டால் அதை துரிதப்படுத்துவதற்காகத்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் அவதரித்தார்கள். இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். ஸோ கலியுகத்தில் நாம் வாழ்ந்தாலும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டபடி நெடுநாள் இதே நிலையில் இருக்க தேவையில்லை. இந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் அவங்க வந்து உள்ள கொண்டு வந்ததுனால அதனுடைய காலத்தில் அதனுடைய பிடியிலிருந்து நம்ம வந்து வெகு விரைவாகவே நம்ம விடுபட முடியும். ஏன்னா மதர் அண்ட் ஷி அரபிந்தோ வந்து அதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதே போல வழக்கமாக கூறுவது போல 4 இந்த யுகங்கள், ஒரு சைக்கிள், அப்புறம் பிரளயம் ஏற்படும், திருப்பி எல்லாமே புதுசாக ஆரம்பிக்குங்கிற சைக்கிள் கிடையாது. இது வந்து 6th சைக்கிள் அப்படிங்கிறாங்க. இதற்கப்புறம் வந்து பிரளயம் வராது என்று ஸ்ரீ அன்னையும் பகவானும் உறுதி அளித்துள்ளார்கள். ஏன்னா ட்ரெடிஷ்னல் நாலேஜ் வந்து ஒரு பக்கம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் யூடியூப்பை திறந்தா வெவ்வேறு இவங்கெல்லாம் பேசுவாங்க. இந்த எல்லா வெவ்வேறு ஆன்மீக கருத்துக்கள் எங்கே போனாலும் அந்த ஆன்மீகங்கிறது நம்ம வெவ்வேறு சிந்தனைகள் இருக்கும். அவங்கெல்லாம் இதை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து வேற ஒரு விஷயத்தை இங்கே கேட்குறோம். எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்கறது எல்லாமே வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய கருத்துக்களினுடைய அந்த வெளிச்சத்தில் பார்க்க கற்றுக்கணும். அப்போதான் நம்ம அதை கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்போம். இல்லாட்டி ஏன் நம்ம ஒன்று படிக்கிறோம், நம்ம ஒன்று கேட்குறோம், அங்கே ஒன்று வேற ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நம்ம எல்லாத்திலையும் நம்மளால வந்து பகவான் அரவிந்தர் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, எதை படித்தாலும் அதுக்கு பின்னால் உள்ள உண்மையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு, எப்படி அந்த பால்லேருந்து தண்ணியை பிரிக்கிறதோ அதே மாதிரி அதுக்கு பின்னால் உள்ள உண்மையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும், நம்மளால கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க முடியும். அதனால என்ன மதர் அண்ட் ஷி அரபிந்தோ சொல்றாங்க அப்படின்னா,
இந்த டிசென்ட் ஆஃப் த சூப்பர்மெண்டல் கான்சியஸ்னஸ் வந்ததுனால கலியுகத்தினுடைய பாதிப்பிலிருந்து உலகம் வெகு விரைவாகவே வெளியே வந்துடும் அப்படிங்கிறாங்க. அவங்க இப்போ ஏன்ஷியன் லிட்டர் இந்த இதில் சொல்கிற மாதிரி எவ்வளவோ 4,20,000 வருடங்கள் கழிச்சு தான் கலியுகம் முடியும் அந்த அளவுக்கு நம்ம காத்திருக்க தேவையில்லை என்றுதான் மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறாங்க. அண்ட் தே கன்ஃபர்ம்ட் ஆல்சோ. ஸோ அந்த நம்ம ஒரு நம்பிக்கையுடன் தான் நம்ம இருக்கணும். அதே போல் கலியுகத்தில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது ஒரு கழிதல். எதெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் இங்கே எல்லாமே ஒரு கிளீன்சிங் ப்ராசஸ் நடக்குது. அப்படிதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அதுவும் நெகட்டிவா பார்க்கக்கூடாது. பகவான் ஹஸ் கிவன் நியூ இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்க கத்துக்கணும். நம்ம அடுத்தது போகலாம். This type is not the integral man. It is a fixing and emphasizing of the generally prominent part of his active nature. But each man contains in himself the whole divine potentiality, and therefore the Shudra cannot be rigidly confined within his Shudrahood, nor the Brahmin in his Brahminhood, but each contains within himself the potentialities and the need of perfection of his other elements of a divine manhood. In the Kali age, these potentialities may act in a state of crude disorder, the anarchy of our being, which covers our confused attempt at a new order. In the intermediate ages, the principle of order may take refuge in limited perfection, suppressing some elements to perfect others. But the law of the Satya age is the large development of the whole truth of our being in the realization of a spontaneous and self-supported spiritual harmony. That can only be realized by the evolution in the measure of which our human capacity in its enlarging cycles becomes capable of the spiritual ranges of our being and the unmasking of their inherent light and power, their knowledge and their divine capacities. The fixed type is not the integral man. While classifying man under a particular type, what happens is the fixing and emphasizing of the generally prominent part of his active nature. But each man contains in himself the whole divine potentiality. Therefore, the Shudra cannot be rigidly confined within his Shudrahood, nor the Brahmin in his Brahminhood. But each man contains within himself the potentialities and the need of perfection of his other elements of a divine manhood. In the Kali Yuga, these potentialities may act in a state of crude disorder. There is an anarchy of our being which covers our confused attempt at a new order. In the intermediate ages, that is Treta and Dwapara, the principle of order may take refuge in a limited perfection, suppressing some elements to perfect others. But the law of Satya Yuga is the large development of the whole truth of our being in the realization of a spontaneous and self-supported spiritual harmony that can only be realized by the evolution. This is possible to the extent by which our human capacity in its enlarging cycles becomes capable of it, to the extent by which we rise to the spiritual ranges of our being and unmask their inherent light and power, their knowledge and their divine capacities. Thank you, sir. Thank you, madam. Thank you. ஒரு ஃபிக்ஸட் டைப்ல இருக்கிற ஒருவர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா பிறக்கும் பொழுது ஒரு வேலை கிடைக்குது, ஒரு தொழில இருக்கிறோம், ஒரு திறமையில மாத்திரம் நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நோ டவுட் அவருக்கு ஒரு கட்டாயத்தின் பேரிலோ நிர்பந்தத்தின் பேரிலோ இருக்கலாம். ஆனால் அது ஒரு முழுமையான மனிதனாக இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, ஒரு பிக்சட் டைப்ல இந்த 4 டைப்ல ஏதோ ஒரு டைப்ல இருந்து கொண்டு நான் ஒரு முழுமையான மனிதன் என்று யாருமே கூற முடியாது.
ஏன்னா டிவைனுடைய ஃபுல் பொட்டென்ஷியாலிட்டியை நான் ரியலைஸ் பண்ணலை. நான் வெறும் அதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை தான் நான் மகேஸ்வரி ஆஸ்பெக்ட் மாத்திரம் ரியலைஸ் பண்ணுறதோ, மகாலட்சுமி ஆஸ்பெக்ட் ஒன்றை மாத்திரம் ரியலைஸ் பண்ணுறதோ, அல்லது மகாகாளி ஆஸ்பெக்ட் ஒன்றை மாத்திரம் ரியலைஸ் பண்ணுறதோ, மகா சரஸ்வதி ஆஸ்பெக்ட் ஒன்றை மாத்திரம் ரியலைஸ் பண்ணுறது வந்து முழுமையான இன்டெக்ரல் முழுமையான ஒரு மனிதனாக இருக்க முடியாது. டிவைனுடைய அந்த 4 ஆஸ்பெக்டையும் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், என்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக பண்ணணும் அப்படிங்கிறார். அப்பதான் வந்து இன்டெக்ரல் மேன் ஆக முடியும். இன்டெக்ரல் மேனாக இருக்கிறது தான் இங்க லட்சியம் இங்க. ஏன்னா இந்த ஒரு டைப்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, எந்த குவாலிட்டி வந்து ஒருத்தட்ட டாமினண்டா ப்ராமினெண்டா இருக்கும் அதை பேஸ் பண்ணி அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு பிகினிங் தான். அதனாலதான் பகவான் சொல்றாரு, இது வந்து அடிப்படையிலும் இருக்க முடியாது, கடைசியும் இருக்க முடியாது, இன்பிட்வீன் பீரியட்ல தான் அது இருந்திருக்கும் அப்படிங்கிறார். திரேதா அண்ட் துவாபர ஏஜில் தான் இது இருந்திருக்க முடியுமே ஒழிய சத்தியயுகத்தில் இருந்திருக்க முடியாது. சத்தியயுகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற டிவைன் பொட்டன்ஷியாலிட்டி ஃபுல்லா ப்ளூம் ஆயிருக்கு, பிளாசம் ஆயிருக்கு. அங்க எதுவுமே விட்டு வைக்கப்படல. அங்க இருக்கிற அந்த டைப்பல் ஒரு குறிப்பிட்ட அம்சம் இருக்க முடியாது. கலியுகத்திலையும் இருக்க முடியாது. ஸோ இன்பிட்வீன் பீரியட்ல தான் இருக்க முடியும். இந்த டைப்பல் இந்த ஒரு டைப்ல பிக்ஸ் பண்ணி மனிதனை வந்து இது பண்றது ஒரு இன்பிட்வீன் பீரியட்ல ஒரு காரணத்திற்காக அது அமைந்தது அப்படிங்கிற. அதுவும் எப்படின்னா அந்த மனிதன்கிட்ட எந்த அம்சம் வந்து டாமினண்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த வேலையை செய்ய அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுதான். ஆனா உண்மையிலேயே உண்மை எதுவா அப்படி கிடையாது இல்லையா? ஒரு மனிதன்கிட்ட எது இருக்கு? ஆன்மன் இருக்கு, டிவைன் எலிமெண்ட் தான் ஓயாது. எந்த மனிதனாக கேட்டால் அவன்கிட்ட ஒரு டிவைன் எலிமெண்ட் இருக்கு. அந்த டிவைன் எலிமெண்ட்னு இருந்தாலே அந்த டிவைன் எலிமெண்ட்ல ஃபுல் பொட்டென்ஷியலும் இருக்கு. டிவைன்னு சொன்னாலே அங்க பகுதி எப்படி இருக்க முடியும்? ஃபுல் பொட்டென்ஷியலும் ஒரு மனிதன் கிட்ட இருக்கு. அதனால ஒவ்வொரு மனிதனும் பகவான் என்ன சொல்றார்? ஈச் மேன் கண்டைன்ஸ் இன் ஹிம்செல்ஃப் த ஹோல் டிவைன் பொட்டென்ஷியாலிட்டி அப்படிங்கிறார். அதனால்தான் ஒரு மனிதனை வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பிரிவுக்குள்ளே நீங்க கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். therefore the Shudra cannot be rigidly confined within his Shudrahood, nor the Brahmin in his Brahminhood அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றார் பகவான்? each contains within himself the potentialities and the need of perfection of other elements. என்கிட்ட இருக்கிற மற்ற டிவைன் ஆஸ்பெக்டையும் நான் வந்து இப்ப வெளியில கொண்டு வரணும். ஏன்னா என்கிட்ட உள்ள இருக்கு, அந்த உள்ள இருக்கிறத நான் வெளியே கொண்டு வரணும். அப்பதான் நான் வந்து ஒரு முழுமையாக மனிதனாக முடியும் அப்படிங்கிறாரு. ஆனா இப்ப இருக்கிற இந்த கலியுகத்துல என்ன இருக்கு அப்படின்னா பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியாலிட்டிஸ் வந்து க்ரூடு டிசார்டர் இருக்க ஒரு பண்படாத ஒரு ஒழுங்கீனமான நிலையில இப்ப காணப்படுகின்றது. ஏன்னா நம்மளுடைய முழு ஜீவனை எப்படி இருக்கு அப்படின்னா அனார்கியா இருக்கு. எல்லாமே வந்து ஒழுங்குபட்ட நிலையில இல்லை, எல்லாமே வந்து முரண்பட்ட நிலையில ஒன்றோடு ஒன்று முரண்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அதனால்தான் இங்க இவ்வளவு குழப்பம் வந்து இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்கு. இந்த ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இந்த குணங்கள் வந்து ஒன்றுடன் ஒன்று ஒரு முரண்பட்டு ஒரு ஒழுங்கீனமான நிலையில் இருக்கிறதுனாலதான் நம்ம சமுதாயத்துல வந்து இவ்வளோ டிஸ்டர்பன்சஸ் பார்க்கிறோம். ஏன் கலியுகத்துல வந்து இவ்வளோ டிஸ்டர்பன்சஸ் இவ்வளோ நடக்குது அப்படின்னா மனிதன்கிட்ட இவ்வளவு எல்லாமே ஒரு ஆர்டர் இல்லை, எல்லாமே அனார்கி டிசார்டர் இருக்கிறதுனால தான் வெளியில அப்படி நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். இந்த திரேதா அண்ட் துவாபர யுகத்துல எப்படின்னா ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் நல்ல மேம்பட்டு இருக்கும், மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து சப்ரஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறார். இந்த இன்டர்மீடியட் ஏஜஸ்னா திரேதா அண்ட் துவாபர யுகம். The principle of order may take refuge in a limited perfection, suppressing some elements to perfect others. ஒருத்தர்கிட்ட வந்து இந்த மகா சரஸ்வதி ஆஸ்பெக்ட் மேலோங்கி வரணும்னா மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அங்கே வந்து பின்னடைந்த நிலையில இருக்கும், அந்த ஆஸ்பெக்ட் மேலோங்கி இருக்கும், அப்படி இருக்கலாம். ஆனால் சத்தியயோகத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சத்தியயோகம் வந்து கம்ப்ளீட் ஏஜ், நம்ம சூப்ரமெண்டல் ஏஜ்னு சொல்லலாம். அது பகவானுடைய லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா சூப்ரமெண்டல் ஏஜ்ல வந்து எல்லாமே வந்து ட்ரூத் பேஸ்டாக இருக்கும், ட்ரூத் கான்சியஸ்னஸாக அந்த இடத்துல செயல்படும். அது எப்படி இருக்கும்? பட் த லா ஆஃப் த சத்யா ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஜீவனுடைய முழு உண்மையும் வந்து அந்த இடத்துல வந்து பொட்டென்ஷியாலிட்டி ரியலைஸ் ஆயிருக்கும். லார்ஜ் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹோல் ட்ரூத் ஆஃப் அவர் பீயிங் இன் த ரியலைசேஷன் ஆஃப் அ ஸ்பான்டேனியஸ் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட் ஸ்பிரிச்சுவல் ஹார்மனி அப்படிங்கிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் வந்து முழுவதுமாக வெளிப்படும், அது நம்ம எட்டுவோம்.
அந்த நம்ம ஜீவனுக்குள்ள வந்து டிசார்டரே இருக்காது, எல்லாமே வந்து ஹார்மனி தான் இருக்கும். நம்மளுடைய ஜீவனுடைய எல்லா பாகங்களும் வந்து எப்படி இருக்கும், நம்மளுடைய ஆன்மனுடன் இசைவுடன் பொருத்தி செயல்பட நிலையில இருக்கும். அதைத்தான் பகவான் ஸ்பிரிச்சுவல் ஹார்மனி அப்படிங்கிறார். இப்ப எப்படி இருக்கிறோம் நம்ம, அது மாதிரி இல்லை. நம்மளுடைய ஜீவன்லயே பார்த்தோம் அப்படின்னா மனம் ஒரு மாதிரி வேலை செய்து, பிராணமயம் ஒரு மாதிரி வேலை செய்து, உடல் ஒரு மாதிரி வேலை செய்து, ஆன்மன் வந்து வேறொரு இலக்கை நோக்கி இருக்கின்றது. ஆன்மனுடன் பொருந்தி நம்மளுடைய மற்ற பாகங்கள் செயல்படலை. இங்க வந்து ஒரு அனார்கி இருக்கு, டிசார்டர் இருக்கு. ஆனா அப்ப இருக்காது அப்படிங்கிறார். எல்லாமே வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் ஸ்பிரிச்சுவல் ஹார்மனி அங்க இருக்கும் அப்படிங்கிறார். இது எப்படி சாத்தியம்? பரிணாம வளர்ச்சியில சாத்தியம். பரிணாம வளர்ச்சியை அதன் போக்கிக்கே விட்டா சாத்தியம், ஆனா அது வந்து நீண்ட நாள் பிடிக்கும். அதை துரிதப்படுத்தணும் அப்படிங்கன்னா தான் பகவானும் அன்னையும் இதுல அவதாரத்தின் மூலமாக அந்த ஹையர் கான்சியஸ்னஸ், சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸை இந்த புவியில் வந்து இரக்கம் கொள்ள செய்து இந்த புது உலகத்தை வந்து இங்கே பிறக்க செய்தார்கள், துரிதப்படுத்தினார்கள். தட் இஸ் ஆக்டிவ் நவ் அப்படின்னு தான் மதர் சொல்றாங்க. ஆனா அதுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த யுகசந்தின்னு சொல்றோம் இல்லையா, புதுசா ஒரு உலகம் இருக்கு, வந்திருக்கு, தோன்றி இருக்கின்றது. ஏற்கனவே இருக்கக்கூடிய உலகம் இருக்கின்றது. இந்த யுக சந்தியில நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம பார்க்கக்கூடிய நிறைய உலகத்தில் பார்க்கக்கூடிய எவ்வளவோ விஷயம் பார்க்குறோம். தேவையில்லாத போர்கள் பார்க்குறோம், முரண்பாடுகள் பார்க்குறோம், தீமைகள், குற்றங்கள், மனிதனுடைய சஃபரிங் எல்லாம் என்ன காரணத்தில் நடைபெறுகின்றது என்றால் இந்த யுகசந்தி. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இங்கு நிலை பெற்றுள்ள வடிவங்கள், அமைப்புகள் எல்லாம் வந்து கிளர்ந்து அங்கே கிளறப்படுகின்றன. அவ்வாறு கிளறும் பொழுது இங்கே எல்லாமே அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே வருது. நம்ம டிஸ்டர்பன்சஸ் பார்க்குறோம், எல்லா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இப்போ ஹைலைட் ஆகுது. அதுதான் காரணம் அங்கே. ஆனால் இதை தாண்டி நம்ம புத்துலகத்திற்கு போய்கொண்டு இருக்கின்றோம். தட் மதர் அண்ட் ஷி ஆரோபிந்தோ அவங்க வந்து நம்மளுக்கு அதை வந்து அவங்க வந்து உறுதியளித்துள்ளார்கள். இதில் என்ன அப்படின்னா, எதை பொறுத்து இருக்கு இந்த புத்துலகம் வந்து, எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா நம்முடைய கெப்பாசிட்டி பொறுத்து இருக்குது. இந்த மெஷர் ஆஃப் விச் அவர் ஹியூமன் கெப்பாசிட்டி, நம்ம எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு. அதனால்தான் மதர் என்ன சொல்றாங்க, will you collaborate அப்படிங்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு கொலாபரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த பண்ண முடியும். நம்ம கொலாபரேட் பண்ணல அப்படின்னா எகைன் நம்ம பின்னுக்கு தள்ளப்படுவோம். ஒவ்வொரு மனிதனும் வந்து அந்த புது நியூ கான்சியஸ்னஸோட நம்ம கொலாபரேட் பண்ணணும். அதுதான் மதர் வந்து will you help அப்படிங்கிறாங்க, will you collaborate அப்படிங்கிறாங்க. our human capacity in its enlarging cycles become capable of it. அப்புறம் நம்மளுடைய ஹையர் வெறும் ஆர்டினரி கான்சியஸ்னஸ் இருந்தால் மொத்தம் பத்தாது. ஸ்பிரிச்சுவல் ரேஞ்சஸ் ஆஃப் அவர் பீயிங், நம்மளுடைய உயர் உணர்வு தளங்களை நம்ம எட்டணும். அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒளி, சக்தி முதலியவற்றை நம்மளுடைய உயர் ஆன்மீக தளங்களில் இருந்து நம்ம வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் அண்ட் த அன்மாஸ்கிங் ஆஃப் தர் இன்ஹரண்ட் லைட் அண்ட் பவர், தேர் நாலேஜ் அண்ட் த டிவைன் கெப்பாசிட்டிஸ். அந்த உயர் ஞானம், அந்த இறையம்சத்துடன் பொருந்திய சக்திகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தாதான் இது சாத்தியம் என்று கூறுகின்றார்கள். ஸோ இதில் யாருடைய பங்கு அப்படின்னா, நோ டவுட் டிவைன் கிரேஸ் ரொம்ப அவசியம். நம்முடைய பங்கும் இதில் ரொம்ப அவசியம். நம்ம மதர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து we should be very conscious that we are in a new age. the hour of God சொல்றாங்க. the hour of God தான் இப்போ இருக்கு. the hour of Godல வந்து நம்ம யாரெல்லாம் விழித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் பலன் கிடைக்கும். நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த hour of Godல இருக்கக்கூடிய அந்த அதனுடைய பாசிபிலிட்டிஸை, அந்த பயனை வந்து நம்மளால வந்து எட்ட முடியாது. ஆகையினால இங்க நாம எது முக்கியம் என்றால் நம்முடைய கோஆபரேஷன் தான் முக்கியம். அந்த கருத்தை தான் பகவான் கூறுகின்றார் இங்க. அப்கோர்ஸ் ஹியூமன் சைக்கிள்ல வேற ஒரு ஆங்கிள் டீல் பண்றாரு, அதனால அதை பத்தி சொல்லலை. பட் இதுதான் அடிப்படை கருத்து.